இன்று மருத்துவ தலைநகரமாக திகழ்கிறது. மருத்துவ தலைநகரமான சென்னையில் இதயம் காக்கும் ஒரு உயர்நிலை மையத்தை தொடங்குவதில் பெற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வரவேற்கிறது மற்றத்தை மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றும் நமது விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்ரமராஜா அவர்களையும் வருகை நான் வரவேற்கிறேன். மேலும் காவேரி மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஐயப்பன், இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குமுத், இதய மருத்துவர் டாக்டர் ஜோதிர்மய் தாஸ், உயர்நிலை இதய மருத்துவ மையம் காவேரி ஆர்ட் இன்ஸ்டிடியூட் பற்றி விரைவாக எடுத்து சொல்ல திரு ஜோதிர்மய் தாஸ் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. Honorable Minister, Dr. Ayappan, Dr. Kumud, my colleague Dr. Mahadevan, Dr. Puna. On this World Heart Day, we feel privileged to launch this Kaveri Heart Institute. The concept of institute is not only the treatment part. It's a basket of the services what we give. Not only the treatment, we give it in terms of the medical management, the research work, the academics. So we are very much thrilled to inaugurate this Kaveri Heart Institute, where not only the cardiologist but the cardiothoracic surgeon, the transplant program, it is under one umbrella. So whenever we say an institute, it embodies that it says that we are a team of very skilled and passionate people, where we will be taking care of the heart, and in that process it starts. Heart is a very delicate organ, and when we say it is a delicate organ, it starts before the birth and we take it till the end. So heart, every person we used to take care of the heart. So you say it's an advanced cardiology, say it's an intervention, say it's a transplant program, heart failure program, electrophysiology, and all the recent advances what we are doing in Kaveri Hospital. As we know, Kaveri Hospital is well known for its cutting edge technology. You name anything, we will be having in Kaveri Hospital. So really I am being honored to be a part of this gathering and to be a part of this Heart Institute, where today we pledge that we will be more compassionate and we will be giving the best deliverability in terms of the patient treatment and the outcome. Thank you so much. நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும், வருகை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மேலும் காவிரி மருத்துவ குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் ஐயப்பன் அவர்களுக்கும், காவிரி மருத்துவமனையின் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் டாக்டர் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும், மற்றும் மூத்த மருத்துவர்களான குமுத் மற்றும் ஜோதிர் நராஷ் அவர்களுக்கும், மேடையில் இல்லாமல் அமர்ந்திருக்கும் என்னோட மூத்த மருத்துவர்கள், சக நண்பர்கள், என்னுடன் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக இருதய நோய் விழிப்புணர்வு நாள் உலகம் முழுக்க கொண்டாடுறோம். இந்த தருணத்தில் நம்ம காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட் லான்ச் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிறோம். இந்த இன்ஸ்டிடியூட் வரத்துக்கு, இந்த காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, உலகத்திலேயே மனித நோய் ஆண் பெண் இன்றி அனைவருக்கும் ஒரு அச்சுறுத்தலாக உயிர் போகக்கூடிய மிக முக்கியமான காரணம் இருதய நோய். நீங்க வளர்ந்த நாடுகள்லயே இந்த இறப்பு விகிதத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா 5 இறப்பு இருதய நோயில வருது.
அது இல்லாமல் எவ்ரி 30 செகண்டுக்கு ஒருத்தர் இருதய நோயால் விழுந்துட்டு இருக்காங்க. இது வளர்ந்து வரும் நாடுகளில் வர சென்சஸ். இந்தியாவில் சர்க்கரை வியாதியோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது, பிபியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ, இளம் வயதிலே ஹார்ட் அட்டாக் மேற்கொண்ட பாதிப்புகள் வருவதற்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ஆரம்பம் முதல் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் வரைக்கும் நம்ம ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட் தேவை. அர்ஜென்ட்டாக ஒரு பேஷண்ட் நெஞ்சுவலி வந்தால் வளர்ந்த நாடுகளில் என்ன வசதி கிடைக்குதோ, வளர்ந்த நாடுகளில் எவ்வளோ தொழில்நுட்ப உதவிகள் கொண்டு ஒரு மனித உயிரை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறாங்களோ அந்த வசதி ஒவ்வொரு நம்ம மக்களுக்கும், ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் கிடைக்கணுன்றது தான் இந்த காவேரி ஹாஸ்பிட்டலோட எண்ணம். ஸோ அதை எடுத்து போய் சேரணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ மக்கள் வாழ்வாதாரத்தை, உயிர் பயத்தை போக்கி இங்கே வந்தால் சேஃபாக இருக்கலாம், இங்கே வந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக பலதரப்பட்ட மூத்த மருத்துவர்கள், நல்ல கும்பச்சாராக இருக்கட்டும், ஜோதிர் தாஷா இருக்கட்டும், சிவராம கண்ணன் சாராக இருக்கட்டும், போன்ற மூத்த மருத்துவர்களை ஒருங்கிணைத்து இந்த டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த இன்ஸ்டியூட்டை உருவாக்கியிருக்கோம். இந்த இன்ஸ்டியூட் வந்து அனைத்து விதமான ஹார்ட் பிரச்சனை, சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஃபெயிலியர், செயல்திறன், ஹார்ட்டோட செயல்திறன் குன்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அரித்மியான்னு சொல்லுவோம், நான் இருதய துடிப்பின் சீற்றம் குறைவதனால், அதிகமாக துடிப்பதனால், குறைவாதனால், அது இல்லாமல் இருதய மாற்று சிகிச்சையிலும் இந்த காவேரி மருத்துவமனை மிக சிறந்த செயலை செய்து கொண்டிருப்பது நாடறிந்த விஷயம். இதை மேற்கொண்டு விஸ்தீகரிக்க, மேற்கொண்டு ஒவ்வொரு மக்கள் மனதிலும் விழிப்புணர்வு கொண்டு வந்து இருதய நோய் தடுப்பதிலிருந்து இருதய வைத்தியம் செய்வதற்கு வரைக்கும் இது ஒரு காம்ப்ரிஹென்சிவா, ஹோலிஸ்டிக்கா, ஒரு புனித நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதான் இந்த காவேரி ஹார்ட் இன்ஸ்டியூட். இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில் ஆரம்பித்த 2 மாதங்களில் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இது மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா ஒரு 60 to 90 நிமிஷத்துக்குள்ள ரத்த குழாயை ஓப்பன் பண்ணுறது. ஹார்ட் அட்டாக்ன்றது 100% பிளாக் ஆகிறது. அந்த 100% பிளாக்கை இம்மீடியட்டாக ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அந்த இருதயம் வந்து ரத்தத்தை கொடுத்தோம்னா இருதயத்தோட செயல்திறன் அவர் நோய் வருவதற்கு முன் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்டோட வாழ்வாதாரத்தையும் போட்டோம்னா இது பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இதில் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி வந்து ஒரு சாதனையை படைச்சிருக்குன்னு சொல்லலாம் குறுகிய இந்த 2 மாதத்தில். ஸோ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி இரவு பகல் பாராமல், ஸோ 24/7 பண்ணி எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிருக்கு என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மேலும் இந்த பொன்னாளில் இந்த காவேரி இன்ஸ்டியூட் மீண்டும் வளர உங்களோட ஆசையும் உங்களோட ஒத்துழைப்பும் வேண்டும் என்பதும் சொல்லி நன்றி, வணக்கம். அவர்களை காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் இதயத்தின் நலனை பிரதானமாக கொண்டு செயல்படுகிறது காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட். இன்று மாரடை பெற்று 24/7 பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை, அட்வான்ஸ் கரோனரி மற்றும் ஸ்ட்ரக்சரல் இன்டர்வென்ஷன், லேசர் அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி போன்ற பல்வேறு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட இருக்கின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரை. காவேரி மருத்துவமனையின் சார்பில் இன்ஸ்டியூட் துவக்க விழாவிற்கு எங்களை அழைத்து பெருமை சேர்த்த காவேரி மருத்துவமனை நிறுவனர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சமர்ப்பிப்பதில் பெருமை அடைகிறேன். இன்றைய நாள் உலக இதய தினத்தின் கருப்பொருளாக கொண்டாடப்படுகின்ற உலக இதய நாள். இந்த நாளிலே காவேரி மருத்துவமனையின் சார்பில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி ஒரு ஆர்ட் இன்ஸ்டியூட்டை திறப்பு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்று, இந்த பங்கேற்பு நிகழ்ச்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய நம்முடைய பிரபாகர் ராஜா அவர்களை சந்தித்ததிலும், அதேபோல் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஐயப்பன் பொன்னுசாமி அவர்களை சந்தித்ததிலும், மற்றும் எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய மருத்துவர் மகாதேவன் அவர்களை சந்தித்ததிலும், அன்பிற்கினிய
ஜோதிமயா தாஸ் அவர்களை சந்தித்ததிலும் இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைத்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய மருத்துவ பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிப்பதை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதனின் முக்கிய உறுப்பாக கருதப்படுவது இதயம் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்காது. ஏதாவது ஒரு செயல் செய்கின்ற போது கூட அந்த செயல் நல்ல செயல் இல்லை என்றால் அந்த செயலை கண்டிப்பவர்கள் சொல்லுகின்ற சொல் எதுவாக இருக்கும் என்றால், உனக்கு என்ன இதயமே இல்லையா என்றுதான் கேட்பார்கள். அப்படி முன்னோர் காலத்திலிருந்து மனிதனுடைய உடல் உறுப்புகளில் முக்கிய உறுப்பாக பாவிக்கின்ற ஒரு உறுப்பு இதயம் என்றால் அது மிகையாகாது. யாராவது மனிதனுக்கு ஒரு நோய் என்றால் முதலில் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பது இதய நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பாடல் வரிகளை எடுத்துக்கொண்டால் கூட இதயம் இருக்கின்றதா தம்பி, இதயம் இருக்கின்றதா என்றுதான் பாடுவார்கள். இதயத்தை அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதயத்தின் சார்பில் மனிதனுடைய முக்கிய பொருளாக காலங்காலமாக கடித்து வருகின்ற இதயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியை எடுத்திருக்கின்ற காவேரி மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய மருத்துவர் மகாதேவன் அவர்கள் குறிப்பிட்டார், இறப்பில் 7 கோடி பேரில் மேலை நாடுகள் கூட இன்னும் இந்த இதய நோயிலிருந்து மீளவில்லை என்பதை உணர்த்துகின்ற வகையில் இறக்கின்ற 7 கோடி பேரில் 5 பேர் இதய நோயால் இறப்பதாக குறிப்பிட்டார். அந்த வகையில் இதய நோயால் மக்கள் மரணிப்பதை தடுப்பதற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற இந்த அரசு இன்றைக்கு மருத்துவத்துறையில் தெற்காசியாவின் நுழைவாயிலாக மருத்துவத்துறை இன்றைக்கு சென்னை விளங்கி கொண்டிருக்கின்றது. தீர்க்கப்படாத பல நோய்களையும் மரணத்தின் விளிம்பிற்கே சென்ற நோயாளிகளையும் மீண்டு மறுஜென்மம் எடுக்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இல்லம் தேடி மருத்துவத்தால் என்ன நோய் என்றே உணரக்கூடியாத மக்களுக்கு சிகிச்சை வீடு தேடி சென்று அளிப்பதால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுவதோடு நோய் தாக்குதலிலிருந்து விடுவிக்கின்ற நல்ல சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. நாங்கள் கூட சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்துவோம். அந்த மருத்துவ முகாமிற்கு வருபவர்களுக்கு பிபி, சுகர் போன்றவை செக் செய்வோம். பார்த்தால் பிபி தாறுமாறாக இருக்கும். இதற்கு முன்னும் மருத்துவமனைக்கு சென்றீர்களா என்றால் செல்லவில்லை என்பார்கள். பிபி இருப்பது தெரியுமா என்றால் தெரியவில்லை என்பார்கள். இப்படி இன்னும் இவ்வளவு வேகமாக மருத்துவம் வளர்ந்தும் கூட மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆர்ட் இன்ஸ்டிடியூட்டை கொண்டு வந்திருக்கின்ற, தொடர்ந்து இதயத்தின் பால் அக்கறை கொண்டு இதய சிகிச்சைக்காக பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற காவேரி மருத்துவமனைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு, இதயத்தை பயன்படுத்து, இதயத்தை அறி என்பது உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தங்கள் இதயத்தை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நினைவூட்டல் அழைப்பாக இந்த நிகழ்வை நான் உங்களிடையே பகிர்ந்து கொண்டு, இந்த நல்ல இதயங்கள் ஒன்றிணைந்திருக்கின்ற இந்த மருத்துவ இதயங்கள் பல்வேறு இதயங்களை சீராக காப்பாற்ற வேண்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற காவேரி மருத்துவமனைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிதலை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் மகாதேவன், காவேரி மருத்துவமனையில் இருதய நோய் சிகிச்சை நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த இருதய விழிப்புணர்வு நாளில் நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, நாங்கள் காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட்ன்றது புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நோக்கத்தின், இதோட ஆரம்பத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உலகத்திலேயே வந்து பெரிய நோய் மனித குலத்துக்கு எதிராக இருக்கிறது வந்து இதயம் சார்ந்த நோய் தான். எல்லா வயதினரையும் இந்த இருதய நோய் பாதிக்கிறது. சின்ன குழந்தையிலேருந்து முதியோர் வரை இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க. மற்ற நோய்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், மற்ற நோய்கள் வந்து கால அவகாசம் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு மூளையில் வர ஸ்ட்ரோக்கோ, ஒரு சிறுநீரக கோளாறோ, ஒரு கேன்சரோ, ஒரு வைத்தியத்தை டயக்னோஸ் பண்ணி அதுக்கான அப்ராப்ரியேட் மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கால அவகாசம் கொடுக்கும். இங்கே ஹார்ட் அட்டாக் என்பது வந்து எவ்வளோ வேகமாக, ஸோ நொடிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். எப்படி ஒரு 100 மீட்டர்ஸ் ரன் ஓடுறவங்களுக்கு எப்படி ஒரு நொடிகள் மிக முக்கியமோ, அது மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு நொடிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அடுத்த நொடி என்ன ஆகுன்றத மருத்துவரால் கூட கண்காணிக்க முடியாது. ஸோ அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு சென்று அவசரமாக வைத்தியம் செய்தால் நோயிலிருந்து தப்பிக்கலாம். முழு சுகாதாரம், முழு ஆரோக்கியத்தையும் அவங்க பெறலாம். இப்போ வளர்ந்த நாடுகள், நீங்கள் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே வந்து மிக முக்கியமான நோயாக ஹார்ட் அட்டாக்கை தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஹார்ட் அட்டாக்னா உயிரிழப்பு விதம் இவ்வளோ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும், இவ்வளோ நம்ம விதமான மருத்துவத்தில் முன்னேற்றம் வந்தாலும், ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறது நம்ம தோல்வி அடைச்சிட்டு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக சயின்ஸ் ரொம்ப எவால்வ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி ஹார்ட் அட்டாக்னா ரொம்ப ரொம்ப பயந்த காலம் போய், இப்போ ஹார்ட் அட்டாக்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தால் சீக்கிரமாக வைத்தியம் பண்ணி அந்த அடப்பை நீக்கிறதுக்கான உபகரணங்கள் வந்து இந்தியாவிலே வந்துடுச்சு. நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்கான உபகரணங்கள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அந்த பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் 60லேருந்து 90 நிமிடத்துக்குள்ள நம்ம இந்த கேத்லாப் கூட்டிகிட்டு போய் பலூன் வச்சோ ஒயர் வச்சோ ஓப்பன் பண்ணி ஸ்டென்ட் பண்ணிட்டோம்னா அந்த பேஷண்ட்டு மிக முக்கியமாக அந்த வாழ்க்கையை உயிரிழப்பை தவிர்க்கலாம். அவங்க ரொட்டீன் லைஃப்க்கு அடுத்த ஒரு 2 வாரத்திலேயே அவங்க ரொட்டீன் லைஃப்க்கு போகலாம். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 60-70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரே ட்ரீட்மெண்ட் பைபாஸ் தான். ஸோ பேஷண்ட்டுக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதனால பாதிப்புகள் அதிகமாக இருந்தது. அதை இது மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பேஷண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக, பேஷண்ட்டுக்கு நல்ல பாதிப்பு இல்லாத மாதிரி ஈஸியாக பண்ணி கொடுக்குற மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்துடுச்சு. முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு போக வேண்டியிருக்கும். பட் காவேரி ஹாஸ்பிட்டல் எல்லா விதமான உபகரணங்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு நம்ம மனித குலம் மேம்படுறதுக்காக இதை சீக்கிரமாக நம்ம செஞ்சு உயிரிழப்பு தவிர்த்துருக்கோம். இப்போ குறிப்பாக வடபழனி காவேரி ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜூலைலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இரத்த குழாய் அடப்புகளை பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி உதவி கொண்டு ஓப்பன் பண்ணி வாழ்வைகளை புதுப்பிச்சிருக்கோம் மக்களுக்கு. இன்னும் சில ரீபர்த் ஆஃப் வெசல்ஸ் சொல்லுவோம். ஒரு இரத்த குழாய் அடைச்சி உயிர் எடுக்கிறத தவிர்த்துருக்கோம். வி கால் ரீபர்த் ஆஃப் நியூ வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். புது வாழ்க்கையை அவங்களுக்கு ஊட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகள் ஏற்படக்கூடிய இருதய பாதிப்புகளுக்கும் மேற்கொண்டு இருதய செயல் இழந்து ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவோம், அதுக்காக பெறப்படுகிற உயரிய சிகிச்சையான ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் காவேரி மருத்துவமனையில் சிறப்பாக செஞ்சுருக்கோம். ஒரு மைல்கல்லாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். மேற்கொண்டு எண்ணற்ற இருதய நோய் அடப்பு இல்லாமல் மேற்கொண்டு எண்ணற்ற அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட் ரேட் வேகமாக துடிக்கிறதோ, ஹார்ட் ரேட் தன் துடிப்பை குறைக்கிறதோ, அதுக்கான சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பேஸ் மேக்கர் பொறுத்ததுலேருந்து இபி ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ காவேரி மருத்துவமனையில் இந்த வசதிகள்லாம் இருக்கிறதுனால நம்ம மக்களுக்கும் இதை சீக்கிரமாக கொண்டு சேர்ந்து நோயிலேருந்து வெளிப்படுறதுக்கும் அவங்க நல்ல வாழ்க்கைக்கு தொடர்வதற்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா ப்ரிவென்டிவ்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். எல்லா விதமான உபகரணங்களும், எல்லா விதமான தொழில்நுட்பங்களும், வசதிகளும் ஒரே இடத்துல இருக்கிறது பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வசதி தான். ஸோ நம்பி உங்கள் இருதயத்தை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றி தரோம். வேர்ல்டு ஹார்ட் டே வந்து மக்களுக்கு என்ன மெசேஜ்? வேர்ல்டு ஹார்ட் டேல வந்து வேர்ல்டு ஹார்ட் டே தீமோட வந்து இங்கே யூஸ் யுவர் ஹார்ட் டு நோ யுவர் ஹார்ட். இப்போ நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறோம். ஸோ உங்கள் ஹார்ட்டை நீங்கள் நேசிங்க. ஸோ அதுக்கு நோய் வராமல் பாதுகாத்துக்கணும். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும். எல்லா வயதுலேருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து வயது முதல்களும் எண்ணற்ற ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான நல் வழிகளை நீங்கள் பயன்படுத்தணும். மேற்கொண்டு சர்க்கரை வியாதி, ப்ரெஷர், உடல் பருமன் ஏதாவது இருந்ததுன்னா அதை உங்கள் மருத்துவம் உதவி கொண்டு கரெக்டாக நார்மல் வச்சுக்கணும். நம்ம அமைச்சர் சொன்னது போல் எனக்கு பிபியே இல்லையே, நான் முன்னாடி பார்த்த பிபி நல்லா இருக்கு, அது மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை கால அவகாசத்தை தள்ளி போடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரத்தில் உங்களோட உறுப்புகளுக்கு சேதாரம் வராமல் தடுக்கிறீங்களோ
அதுதான் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். அதுக்கான காரணங்களை சர்க்கரை வியாதி, ப்ரெஷர், உடல் பருமன், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள உங்கள் மருத்துவ ஆலோசனை கட்டுப்பாட்டுக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இருதய நோய் வருவதில்லை, எந்த நோய் வருவதையும் தள்ளி போடலாம்.